வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்எஸ் சமையல் டிவி. வாங்க மக்களே, ரொம்ப சுவையான எல்லாருக்கும் ஃபேவரட்டான டிஷ்ஷு பன்னீர் பட்டர் மசாலா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சப்பாத்தி மட்டும் இல்லை, தோசைக்கும் நான் இதை வச்சு தான் சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 3 கரண்டி மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதாவது கடலை எண்ணெய். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை. 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம 3 மசாலா தான் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க வைக்கலாம். நான் 10 முந்திரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச முந்திரியை நம்ம கிரேவியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பன்னீர் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்து நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன், ஆனால் இது வறுத்து பொடி பண்ணி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அது நீங்கள் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையை போட்டு பட்டரை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.